ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒரு ஜோதிடா இருந்து நடிச்சு 2-3 திரைப்படத்துல நடிச்சு புகழ் பெற்றவர். அது மட்டுமல்ல, ஜோதிடத்துல டாக்டரேட்ல சங்கு பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு விழிப்புணர்வு கொடுத்தவர். கேபி சிஸ்டத்துல நிறைய விளக்கங்களை கொடுத்தவர். நீண்ட நாள் ஜோதிடத்துறையில அனுபவிக்கவர். பல ஜோதிட மாநாடுகளை துணையாக இருந்து அவரும் எடுத்து வெற்றி கண்டவர். ஆன்மீகத்துல சிறந்து விளங்கி ஒரு கோவில், சித்தருடைய கோவிலை கட்டி இன்னைக்கு சிறப்பான முறையில வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை மண்ணின் மைந்தன் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வருகின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. நல்ல பசியோட இருப்பீங்க. பசிக்கு விருந்து இருக்கு. ஜோடர்களுக்கெல்லாம் ஒரு அற்புத மருந்து. இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய உயர்திரு ஜோட மேதை திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுடைய சிஷியர்களில் ஒருவர் ராஜா அவர்கள் நடத்தக்கூடிய இந்த திருச்செங்கோடு ஸ்டார் அஸ்ட்ரோ பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த குரு பயிற்சி விழா, அந்த குருவனுடைய பூரண அனுகிரகத்துடன் இந்த மேடையில் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு அனைவருக்கும் முதல் வணக்கம். இங்க எத்தனை பேர் ஜோசியர் இருக்கீங்கன்னு மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் கை தூக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு மாரிமுத்து சொன்ன மாதிரி ஒரு குரு பயிற்சியில அந்த குருவனுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுடைய நேர் ஆப்போசிட்ல உட்கார்ந்து எல்லாரும் அவரை பாக்குறீங்க, அவரு எல்லாரும் உங்களை பாக்குறாரு. ஜோசியர்கள் அவரை பாக்குறாங்க, குருநாதரை நீங்க பாக்குறீங்க. குரு பலம் தான். இப்ப நம்ம ஜோசியம் எல்லாருக்குமே தெரியும். ஜோசியத்தை வேறு பரிணாமத்துல எப்படி பாக்குறது அப்படிங்கறதுதான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக. காலையிலே வந்தோடனே ராஜா சார் ஒரு விஷயத்த சொன்னார். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை ஒண்ணு மட்டும் சொல்லுங்க போதும் சார். நம்ம பேசுறது பூரா ஸ்பெஷலா தான். ஊத்தாப்பத்துல கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினா கூட ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடு. எங்களுடைய அற்புதத்தை தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறோம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குல்ல, அந்த ஆதார் கார்டுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. வெரி குட். 12 நம்பர் இருக்கு. மொத்த ராசி எத்தனை இருக்கு? 12 ராசி. அப்ப மற்ற நாடுகள்ல எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியாது. இந்தியாவில புதுசா கொடுத்த ஆதார் கார்டுல 12 நம்பர் தான் இருக்கு. இந்த 10 ரவுண்டா வச்சிருக்கலாம், இல்லைன்னா 20 கூட வச்சிடலாம். இந்த 12க்குள்ளேயே இந்த இந்தியா அடங்கிருச்சுன்னு அர்த்தம் தானே. இதுல கடைசி 4 நம்பர் இருக்கும் பாருங்க. அந்த நம்பர் வேற யாருக்காவது வருமா? அந்த எத்தனை நம்பரு? கடைசி 4 நம்பர். அந்த நம்பர் உங்களுக்கான தனித்துவமான நம்பர். இந்தியாவில் எந்த மூலையில 3 நம்பர், முதல் நம்பரு, அடுத்த 2வது 4 நம்பரு, 3வது 4 நம்பரு உங்களுக்கான தனி நம்பர். அந்த நம்பர் நீங்க தான் அந்த நம்பர். இந்த எண்
ஒரு மனிதனை எப்படி இயக்க போகுது. இந்த நம்பர் நீங்க கேட்டு வாங்கினீங்களா? அந்த வாடிப்பட்டி அம்மா அழகா சொன்னாங்க, செல்போன் நம்பரை வாங்கிக்கணும். அது நம்ம வாங்கிக்கலாம், அதிர்ஷ்டத்தை நம்ம தேடி எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா, அந்த 4 நம்பர் எந்தெந்த மாதிரிலாம் இயங்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கு. என்ன கிரகம், என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், இவன் மறைஞ்சிருக்கானா, கெட்டிருக்கானா, நல்லா இருக்கானா, உழவு குழப்பம் இருக்கும். நிறைய படிப்பையே நிறைய சொல்லுது. வெறும் 4 நம்பரை வச்சு ஒரு மனிதனை, அவனுடைய தேவைகளை, அவனுடைய ஆசைகளை, அவனுடைய எதிர்கால திட்டங்களை எத்தனையும் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியமான விஷயம். இங்க ரகசியம் இல்ல, ஓப்பன் தான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க, உங்க கிளைண்ட்டுக்கு சொல்லுங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பூரா சொல்லுங்க. எதுக்கு 4 நம்பர்லாம் யூஸ் பண்ணலாம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும். நம்பர் மட்டும் மாறும். இப்ப கல்யாணம் நடக்கல அப்படின்னா கல்யாணம் நடக்கிறவருக்கு இந்த நம்பர் 4 நம்பர் இருக்கு. காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 4 நம்பர் இருக்கு. ரொம்ப கடனாச்சு அப்படின்னா கடன் தீர்றதுக்கு 4 நம்பர் இருக்கு. சார் எப்படியா கடனை வாங்கி பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு 4 நம்பர் இருக்கு. என்னுடைய ஒரு 30 வருட ஆராய்ச்சியில கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை உங்ககிட்ட கொடுக்க போறேன். ஏற்கனவே இந்த அதிர்ஷ்ட எண்களை பற்றி நான் ஒரு சில மேடைகள்ல பேசியிருக்கேன், சுருக்கமா பேசியிருக்கேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்து அதை பத்தி விரிவா பேச்சு. இவ்வளவையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நம்பர் வேணுங்களா? அந்த ரகசியத்தை இன்னைக்கு மட்டும்தான் கொடுக்க போறேன். அது உங்க குரு பயிற்சினால அது குருவாக உங்களுக்கு செயல்படும். இந்த எண்கள் நம்மளை எப்படி எல்லாம் இயக்கும், நீ என்ன வச்சு என்னென்னலாம் செய்யலாம். இந்த எண்ணும் எழுத்தும் கண்ணென்ன தகும் அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்ப இதனுடைய வீரியம், அதனுடைய ஆச்சரியம் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, சொல்லி இருக்காங்க. இந்த நம்பர்ஸ பத்தி நீங்க திருக்குறள்ல படிக்கலாம், திருமந்திரத்துல படிக்கலாம், எல்லாம் சொல்லி இருக்காங்க. எல்லோருக்கும் நல்லது கிடைக்கணும் தானே சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு மேடையில நான் சொல்லியிருந்தேன், 12 ராசிகளுக்கும் இந்த 2026ல ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் யோகத்தை தரக்கூடிய எண்ணம்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ஜோடர் மறுபதிப்பு மாதிரி ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாரு. அவரு என்னைய தெரியல, ஆனா என் பேரை சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்றேன். அந்த தகவலை சொன்னவரு நம்ம நண்பர், என்னுடைய நண்பர் சேலம் நாராயணன் சார் தான் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கிட்ட மக்களுக்கு ஒரு விஷயம் போகணும், அது நம்மளோட மட்டும் இருக்க வேணாம் அப்படிங்கிறது அவர்கிட்டையும் சொன்னேன். ஏன்னா அவரையும் எனக்கு தெரியாது, என்ன அவருக்கு தெரியாது. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பூரா சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு கடனுக்காண்டி அலையக்கூடிய மக்களை ஆரம்பிப்போம். ஏன்னா இன்னைக்கு கடன்கிறது எல்லாமே, உலகமே கடன் வாங்கிக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம ஒண்ணும் விதிவிலக்கு இல்லை. யாருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை தீர்வதற்காக ஒரு கடன் வாங்கலாம். கடனே புலப்பாது இருக்கிற ஆளுக்கு நான் பேசல, நல்லா கேட்டுக்க. கடன் வாங்கி பிரச்சனையை தீர்க்கலாம். ஏன்னா இப்போ 10 லட்சம்னா ஒரே நல்ல ஒரு வாரத்துல சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கேள்வி.
அப்ப கடன் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு, கடன் கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 4 நம்பரை எழுதிக்கங்க. 9985. யாருக்கெல்லாம் கடன் வேணுமோ அந்த நம்பரை எழுதி தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லாட்டா ஒரு விசிட்டிங் கார்டுல எழுதி பையில வச்சுக்கலாம். இப்ப இந்த நம்பரோட இன்னொரு அடிஷனலான ஒரு மேட்ரு, என்ன கலர்ல எழுதுனா கடன் வேகமா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை கலர் இங்க். இப்ப வங்கியில கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பச்சை கலர் இங்க்ல பையில பாக்கெட்ல எழுதி வச்சுட்டு போய் கேட்டு பாருங்க, கடன் கிடைக்கும். ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எழுதி வச்சுட்டு போய் கேளுங்க, உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். நான் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய செலவழிக்கிறோம், கடைசியில பார்த்தா இந்த மாசத்துல ஏதாவது மிஞ்சுமான்னு பார்த்தா ஒண்ணுமே மிஞ்சல. எப்ப பார்த்தாலும் பாக்கெட் காலியா இருக்கு, பர்ஸ் காலியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 4 நம்பர் மட்டும் சொல்றேன், எழுதிக்கங்க. 5374. 5374. இந்த 4 நம்பர் தான் 5374. இந்த நம்பரை ஒரு விசிட்டிங் கார்டு, உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா பின்னாடி பிளாங்கா இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பக்கம் இந்த 5374 எழுதி உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. பர்ஸ் எப்போதுமே நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு வேணாலும் செலவழிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்க கை நிறைய பணம் இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவரும் உங்ககிட்ட வர்றாரு, சார் எவ்வளவு பிசினஸ் பண்ணாலும் கடையை தான் சார் நிறைய போகுது, ஆனா கடை வாங்கினவன் திரும்பி வியாபாரத்துக்கு வரமாட்டேன், நானே மேற்கொண்டு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், ஏன் கடனும் தீரல, நான் கொடுத்த கடனும் வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த 4 நம்பரை எழுதி வச்சுக்க சொல்லுங்க. சூப்பரா வேலை செய்யும். 9371. 9371. சார் இந்த நம்பரை ரேட்டிங்ல எழுதி வைக்க சொல்லுங்க. சிவப்பு நிறைய இங்கு பேனால எழுதுங்க. நார்மலா அந்த வெள்ளை நிற பட்ட வெள்ளை அட்டையில இந்த மாதிரி விசிட்டிங் கார்டுல பின்னாடி வெள்ளையா இருக்கும், இல்லாட்டா பிளேன் விசிட்டிங் கார்டை ஒண்ணு வாங்கி கூட எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருந்தா பார்த்தாது, டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். டெய்லி ஒரு 2 தடவை 3 தவணையாவது பார்க்கணும். அப்பதான் அந்த எண்ணுடைய தன்மை செயல்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நான் சொன்னோன்னு எழுதி வச்சுட்டார், எல்லா நம்பரையும் எழுதி வச்சுட்டார். கடன் வாங்குறதுக்கு நம்பரை எழுதி வச்சாரு, கடன் தீர்க்கறதுக்கு நம்பரை எழுதி வச்சாரு. எழுதி வச்சதுல இருந்து அது எங்க வச்சேன்னு தெரியாம மறந்துட்டாரு. வேலை செய்யுமா? ஒண்ணுமே வேலை செய்யும். அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இது மேஜிக் மாதிரி வேலை செய்யும். நீங்க டெய்லி பார்க்கணும், அவ்வளவுதான். உங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். கடைசியா ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கிக்கணும். என்னங்கய்யா? என்ன பேனாவா? ஓகே, அதான் அந்த 9371 சிவப்பு நிற இங்க்ல எழுதி வைங்கன்னு. அதுக்கு முன்னாடி எதுக்கு சொன்னேன்? சேமிப்பு பெருக. பிங்க் கலர் பேனா இப்போ வருது, பிங்க் கலர். இந்த ரோஸ் கலர்ல இருக்கும்ல, அந்த சார் பேனா காமிக்கிறார்.
ஒரு தடவை தூக்கி காமிங்க. சூப்பர் சூப்பர். கடன் வேகமா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கடன் கிடைக்கிறதுக்கு ஒரு நம்பர் சொன்னேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆரஞ்சு கலர் பேனால எழுதுனீங்கன்னா வேகமா கிடைக்கும். பச்சை கலர்ல எழுத சொன்னேன்ல, ஆரஞ்சு கலர் பேனால எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சவரே கடனை கொடுத்துருவார். வங்கியில வாங்கினா பச்சை கலர் பேனா. உங்க பர்சல வைக்கிறதுக்கு ஒரு நம்பர் சொன்னேன்ல, 5374. நான் இருக்கா எழுதிக்கிட்டீங்களா? ஓகே. அது நார்மலா புளு கலர் பேனால கூட எழுதிக்க. பச்சையில எழுதலாம், புளுல எழுதலாம், 2 கலர்லயும் சேர்த்து எழுதலாம். பணம் வந்துகிட்டே இருக்குன்னு அதுக்கு தங்கம் இப்ப என்ன ரேட் விற்குது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தங்கம் என்ன ரேட் ஒரு கிராம்? இன்னைக்கு 300 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 14,500 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு கிராம் விற்குது. ஒரு 15,000 ரூபாய் விற்குது. தங்கம் சேர்க்கணும்னு நினைச்ச ஒரு 5,000 6,000 இருந்தப்ப நினைச்சது பூரா இப்ப கிடைக்காம இருக்கு. தங்கம் சேரணும்னு யார் வீட்லாம் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னா அவங்களுக்கு தங்கம் வேணும். 6041 6041 மஞ்சள் கலர் அட்டை. நான் ஒயிட் கலர்ல சொன்னேன், இது மட்டும் மஞ்சள் கலர் அட்டையில சிவப்பு கலர் பேனால எழுதி வைங்க. நீங்க தங்க நகை வாங்கி வச்சு காலியா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கும்ல, தோடு பாக்ஸ், வளையல் பாக்ஸ், நெக்லஸ் பாக்ஸ், அதுல இந்த அட்டையை தூக்கி வச்சுட்டு டெய்லி அப்படி ஓபன் பண்ணி பாருங்க. இதை நான் முதல்ல ஜெயா டிவில சொல்லி ஒரு அம்மா கேட்டு, ஒரு மூக்கத்தி கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லி, ஏதோ நான் சொன்னவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில அந்த அம்மா எழுதி வச்சுச்சு. அது வரைக்கும் அவங்க அம்மா பேசாத அம்மா பேசுனதே இல்லை. லவ் மேரேஜ்னால கட்டி கொடுத்தாங்க, பேசினதே இல்லையா. திடீர்னு எழுதி வச்சா ஒரு வாரத்துல திடீர்னு இந்த அம்மாவுக்கு ஒரு வைர முக்கத்தையே, அவங்க பொண்ணுக்கு ஒரு வைர முக்கத்தையே, ஒரு சாதா தோடு எல்லாத்தையும் இங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த எண்ணுக்கு உண்டான ஒரு அற்புதத்தை நம்ம கண்கூடா மக்கள்கிட்ட இருந்து பார்த்தோம். நிறைய நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அணுவீங்க. இப்ப ஜோசியர் பூரா அடுத்த ஒரு நம்பர் சொல்ல போறோம். நீங்க ஜோசியரான்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்? கிளைண்ட் வேணும். நீங்க சொல்ற பலன் பலிக்கணும். நீங்க சொல்ற பலிச்சா அடுத்து வந்துருவாங்கல்ல. வந்தவன் உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு போயிடக்கூடாது. காசு கொடுக்கணும்ல. தொழிலா செய்யக்கூடியவர்கள் ஒரு வருமானத்துக்காக இந்த தொழிலை செய்கிறீங்க. இது ஒரு தர்ம தொழில். ரொம்ப ஜோசியர் சொல்லுவா, இது ஒரு கர்மம் முடிச்ச தொழில். கர்மம் முடிச்சவனுக்கு அது கர்ம தொழில். தர்மம் செய்ய நினைச்சு செய்யறவனுக்கு இது தர்ம தொழில். நீங்க செய்யற தொழில் தர்மமா கர்மமா சொல்லுங்க. வெரி குட். இன்னொருக்கா சொல்லுங்க. தர்மம். இப்ப தர்மம் உங்களை என்ன காக்கும்? தலைய காக்கும்ல. அவன் வாழ்க்கையும் காக்கப்படுது இல்ல. அப்ப இது கர்மமா தர்மமா? வெரி குட். இப்ப உங்களுடைய லக்னம் யாருன்னு பாருங்க. இந்த நான் சொன்ன நம்பர்கள்லாம் வேலை செய்யறதுக்கு உங்களுடைய ஜாதகம் வேலை செய்யணும். அத வேலை செய்யறதுக்கு ஒரே ஒரு நம்பர். உங்களுடைய லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னாதிபதிக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல.
சூரியன்னா 1, சந்திரன்னா 2, செவ்வாய்னா 9, புதன்னா 5, வியாழன்னா 3, சுக்கிரன்னா 6, சனினா 8, ராகுனா 4, கேதுனா 7. ஓகே, அவ்வளவுதானே? 9 சொல்லிட்டேனா? ஓகே, இந்த நம்பரை எழுதிங்க. அந்த லக்கணம் எந்த ராசியில இருக்கோ அந்த நம்பர். இந்த லக்கணம் புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி உண்டான நம்பரை 2வது எழுதுங்க. அடுத்து உங்களுடைய 11ஆம் வீடு எந்த ராசியோ அந்த நம்பரை எழுதுங்க. அந்த 11ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நம்பரை எழுதுங்க. இப்ப மொத்தம் எத்தனை நம்பர் எழுதிருக்கியா? இந்த 4 நம்பரை எழுதி டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க கிளையண்ட்டுக்கு அதே மாதிரி அவங்க ஜாதகத்தை பார்த்து எழுத சொல்லுங்க. இந்த நம்பர் தான் உங்களுக்கான ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கடைசி 4 நம்பரை இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு நம்பர். இந்த நம்பர் லக்கணம் நின்ற நட்சத்திர அதிபதி எண், 11ஆம் ராசி எண், அந்த ராசி அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி எண். அவ்வளவுதான். ஸ்டார்லாட் தான். ஒரே நிமிஷம். என்ன சார்? நல்லா பாருங்க. ஒரு நிமிஷம். தமிழ்ல தான். ஏன்னா நம்ம வேகம் பேசுற வேகத்துல தடுமாற்றத்துல நம்பர் தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிற கணிதை எழுதி வச்சு சொல்றேன். ஏன்னா ஒரு நம்பர் மாறினாலும் திரும்பி முதல் நம்பர் 2வது சொன்னாலும் 2வது நம்பர் முதல் சொன்னாலும் தப்பாயிடக்கூடாது. இப்ப +2 முடிச்ச மாணவர்கள் யாரெல்லாம் டாக்டர் படிக்க போறாங்களோ, நீட் எக்ஸாம் எழுத போறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த நம்பரை எழுதி வச்சு சொல்லுங்க. நீட் எக்ஸாம்ல படிக்கிறவர்களுக்கான ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு வச்சாச்சு. என் போன் நம்பரை கடைசியா சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்காக இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓபன் டாக்கா அதையும் உங்ககிட்டயே சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு சொல்லுங்க. 5, 7, 4, 9. 5, 7, 4, 9 பச்சை நிற அட்டையில், இது ரொம்ப முக்கியம், பச்சை நிற அட்டையில் பிங்க் கலர் பேனால எழுத சொல்லுங்க. எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டில இருந்து நிறைய டாக்டரா உருவாக்கிடுவாங்க. இந்த நம்பர் உருவாக்கும். அது உருவாக்கு துணையாக ஜோசியர்கள் நீங்க இருக்கீங்க. 5, 7, 4, 9. பச்சை நிற அட்டை, பிங்க் கலர் பேனா எழுதிட்டீங்களா? எக்ஸாமுக்கு படிக்க சொல்லுங்க. இந்த எக்ஸாம் சக்சஸ் ஆகக்கூடிய வெளியே வரக்கூடிய நாள் பார்த்தீங்களா? ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் எழுதி வச்சுக்க சொல்லுங்க. 6, 8, 2, 7. 6, 8, 2, 7. இந்த மஞ்சள் கலர் அட்டையில, மஞ்சள் நிற அட்டை, பச்சை கலர் இங்கு, இதை எழுதி வச்சுக்க சொல்லுங்க. ரிசல்ட்ல சக்சஸ்ஃபுல்லான மார்க் வரும். டாக்டர் ஆகட்டும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய டாக்டர் நம்மளால முடிஞ்ச வழியில உருவாக்கணும். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும், இந்த வாய்ப்பினை நல்கிய திரு ராஜா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இனிய நண்பர் முரளி முகுந்தன் ஐயா அவர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய
ரிஷபானந்தார் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் பெயரியல் நிபுணர் திரு என்.ஜி. குமரன் ஐயா அவர்களுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு கருத்துகளையும் சூட்சமங்களை பற்றி நம்முடைய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அற்புதமான முறையில கொடுத்திருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட நம்முடைய தங்கவண்டியின் ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி இருக்கிறார்கள். என் போன் நம்பர் கேட்டீங்க, 98 94 54 15 77. தமிழ்ல சொல்றேன், 9894541577. நன்றி, நன்றி, மகிழ்ச்சியா. கொஞ்சம் முன்னாடி வாங்கய்யா. நம்முடைய விஸ்வபானந்த ஐயா அவர்களும் இணைந்து பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டை கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அற்புதமான குரு பயிற்சி, யாக வேள்வி பூஜையும் மற்றும் ஜோதிட கருத்தரங்க நிகழ்வும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.